ஏசாயா 49ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நம்ம நியூ இயருக்கு பார்த்த சில மெசேஜஸில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நியூ இயரில் பாதி பேர் தூங்கிக்கிட்டே வேறு கவனிச்சிருந்தீங்களான்னு தெரியல. அதனால் எதுக்கு ஒரு தடவை நம்ம அதை ரீகால் பண்ணிக்கிறது நல்லது. 49 அதில் 3வது வசனம் தான் நமக்கு இந்த வருடத்தினுடைய 2026 வாக்குத்தத்தம். என்னது? நீ இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் தேவன். அது எப்படிப்பட்ட ஒரு சினாரியோவில் அந்த 49ஆம் அதிகாரம் எழுதப்பட்டது, சொல்லப்பட்டது, வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக அப்பயே ஏசாயால உரைக்கப்பட்டது என்றெல்லாம் பார்த்தோம். இதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இன்னைக்கு கோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு டே நம்மளுடைய 2026 ஃபஸ்ட்டு சண்டேனால், சரிங்களா? நிறைய நம்ம இந்த வருஷம் ஆவிக்குள்ளாக உங்களை வளர்த்தெடுக்கக்கூடிய வேலைகளை தான் அதிகமாக பார்க்க போகிறோம். எல்லா சபைகளுமே அதுதான் செய்யணும். பட் நமக்கு ஹோலி ஸ்பிரிட்டில் இன்னும் அதிகமாக உள்ள டீப்பாக போகும். ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் எத்தனை பேர் இப்போ ஹோலி ஸ்பிரிட்டில் தேவனுக்குள்ளே வளர்ந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இது பத்தாது, இன்னும் போகணும், டீப் டீப் டீப். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார். நம்ம கொஞ்சம் மட்டும் அனுபவிச்சுட்டு இவ்வளோதான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு இல்லை. அவர் ரொம்ப பெரியவராக இருக்கிறனால, அவருக்கு முடிவே இல்லாததுனால நம்ம எவ்வளோ டீப்பாக போனாலும் அவருடைய ஆழத்தை அறிஞ்சிக்கிற முடியாது, எவ்வளோ டீப்பாக போனாலும் அவர் உயரத்தை அறிஞ்சிக்கிற முடியாது, அவருடைய அகலத்தை அறிஞ்சிக்கிற முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய தேவனாக இருக்கார். அப்போ நம்ம ரொம்ப டீப்பாக போக 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 யாருக்கு நல்லது? நமக்கு நல்லது. ஏன்னா அவ்வளோ தூரம் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய லைஃப், அவருடைய மகிமை நம்ம வாழ்விலே வெளிப்படும். அப்போ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா புதிய வருஷத்தில் ஒரு தாகம் இருக்கணும். பொதுவாக நம்ம எல்லாருமே இந்த புதிய வருஷத்தில் நிறைய விஷயங்கள்ல எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்போம். நான் தேவனே உம்மை பற்றி அறிகிற அறிவில் நான் வளரணும், உமக்குள்ளே நான் வளரணும், நீர் என்னுள் வளரணும். இந்த ஒரு ரெசல்யூஷன், இந்த ஒரு ப்ரேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவருக்குள்ளே நம்ம வளர தான் நமக்கு ஆசீர்வாதமே வளரும். ஏன்னா அவர் தான் பிளெஸ்ஸிங். இந்த ட்ரூ பிளெஸ்ஸிங் யார்? ஹீ இஸ் த ட்ரூ பிளெஸ்ஸிங். பிளெஸ்ஸிங் நம்ம எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம். இல்லை தேவனே நீங்கள் என்னை அங்கே ப்ளஸ் பண்ணுங்கள், இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். அவர் தான் அந்த ரியல் பிளெஸ்ஸிங். அந்த ரியல் பிளெஸ்ஸிங்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவருக்குள்ளே போயிட்டோம்னா பிளெஸ்ஸிங் வேற எங்கே இல்லை, அவருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எங்கே தேடணும்? தேவனை தேடணும். தேவனை பிடித்து கொண்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஸ்பெஷலாக இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் ப்ரேயர் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்கள் ஸ்பிரிச்சுவல் டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக இருங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபுல்ஃபில் ஆகும். ஹல்லேலூயா. குடும்பத்துக்காக, அதுக்காக, இதுக்காக எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகும். ஏனென்றால் அவர் சம்பூரணத்தின் தேவனாக இருக்கிறார், அவர் பரிபூர்ணத்தின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வருஷம் நம்ம 2026 இன்னும் நல்ல தேவனுக்குள்ளே பலப்படக்கூடிய விஷயங்களை பார்க்க போகிறோம். தேவனுக்குள்ளே வேறுன்றக்கூடிய விஷயம் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது, அவர் செய்வார் இதில் இருக்கிறபடி. என்ன பேருக்கு புரியுது? அப்படியாக இப்போ பாருங்கள், இந்த லைட்லேருந்து ஒரு க்ளோரி வருது, ஒரு லைட் மகிமை வருது. அப்படி நம்ம நியூ இயர்க்கெலாம் நிறைய லைட்ஸ்லாம் போட்டிருந்தோம், அப்படி ஒரு க்ளோரியாக அப்படி மகிமை இருந்துச்சு. ஆனால் கரண்ட் கனெக்ஷனே இல்லாமல் நான் எத்தனை லைட்டை தொங்க விட்டாலும் என்ன வராது? லைட்டாக தான் தொங்கும். என்னங்க லைட் போட்டிருக்கீங்க? ஆமாம் லைட் போட்டிருக்கீங்க. என்ன ஒன்றுமே க்ளோரியே காணோம், மகிமையே காணோம், வெளிச்சத்தையே காணோம் அப்படின்னா அது எங்கே கனெக்ட் பண்ணணும்? கரண்ட்டில் கனெக்ட் பண்ணணும், இபி. அதே போல் நமக்குள்ளே மகிமை வரணும்னா நம்ம எப்போயுமே யாரோட கனெக்டடாக இருக்கணும்? தேவனோட கனெக்டாக இருந்தால் தான் அந்த மகிமை வெளிப்படும். அவர் செய்ய போகிறார், அதுக்கு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். ஆகவே நம்ம மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் தேவனை மறந்துடக்கூடாது, இல்லையா? தேவனை பிடித்து கொள்ள வேண்டும், மற்ற எல்லாத்தையும் விட வேண்டும். நிறைய பேர் ஆசீர்வாதம் சில இடங்கள்ல அப்படி க்ளோரி ஆனோனையும் அங்கேயே பிடிச்சிக்கிட்டு உற விட்டுருவாங்க. அப்படி இல்லை, அது ரூட் எங்கே? தேவன். அவரை பிடித்து கொண்டால் மற்றது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இத்தனை பேர் இந்த 2026 நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் காடு கொடுக்க போகிறேன்னு முடிவு எடுத்திருக்கீங்க? ஆமென். அதெல்லாம் முக்கியமான தீர்மானங்கள். இதெல்லாம் கண்ணை மூடி கண்ணை திறந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது என்னது? ஃபஸ்ட் பிளேஸ் தேவனுக்கு கொடுக்கணும். செகண்ட் திங் உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் தான் கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான விஷயங்கள். கிறிஸ்தவம் அப்படின்னாலே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு ஓடி போய் ஒரு சண்டே சர்வீஸை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டா இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, கடவுள் ஆசீர்வதிச்சிருவார். அப்படி இல்லைங்க. அவரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பற்றி கொள்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கனி வரும். ஏனென்றால் அவர் திராட்சை செடி, நாம் யார்? கொடி செடியும் தனித்தனியாக இருக்குமா? எங்கே இருக்கும்? படர்ந்து அது மேலே தான் ஒட்டி இருக்கும், ரிமைனாக இருக்கும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலே நமக்கு இங்கிட்டு திரும்பி பார்த்தா என்ன வரும்? கொத்து கொத்தா கனி தொங்கும், கொத்து கொத்தா தொங்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, அவர் செடி நம்ம கொடியாக இருந்தாலே போதும். கனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கனி வந்தே தீரும், கனி கொடுத்தே தீர்வீர்கள்.
சில ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சில ஃப்ளவர்ஸ், சில பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேராக 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸு, முக்கியமான ஸ்பெஷல் அதெல்லாம். ரொம்ப வருஷத்துக்கு அடுத்து ஒரே ஒரு பூ பூக்கும். குறிஞ்சி பூ அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. வித்தியாசமான பூக்கள்லாம். அதெல்லாம் ரொம்ப ரேர். ஆனால் ஒரு தடவை அப்படி பூத்துச்சுன்னா க்ளோரி வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரகம். அவங்கள பார்த்துட்டு அவங்க வந்துட்டு கனி கொடுத்துட்டாங்களே, இவங்க கனி கொடுக்கலாங்களே, நம்ம என்ன கனி கொடுக்க போகிறோம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன காலிங்கோ அந்த டைமில் ஏற்ற நேரத்தில் நீங்கள் கனி கொடுப்பீங்க. அதில் நீங்கள் மகிமைப்படுவீர்கள். உங்கள் மூலம் தேவன் மகிமைப்படுவார். யாரையுமே வெறுமையாக தேவன் அழைக்கவே இல்லை. பக்கத்தில் உங்கள் பாசம், நீங்கள் வெறுமையாக தேவனால் அழைக்கப்படலை, ஒரு பர்பஸோடு தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அது நிறைவேறும். நிறைய பேர் நான்லாம் எந்த பிறந்தனே தெரில, நான் எது கடவுள் என்னை வச்சிருக்காருனே தெரில அப்படின்பீங்க. யாருமே எந்த பர்பஸும் இல்லாமல் உருவாக்கப்படுறதே கிடையாது. ஏன்னா தேவன் வந்து முட்டாள் கிடையாது, தேவன் ஞானியாக இருக்கிறார். யாரையுமே எந்த நோக்கமும் இல்லாமல் செய்ய மாட்டார். இப்போ நீங்களே வீட்டில் ஒரு செய்கிறீங்க, எதுவுமே நோக்கம் இல்லாமல் வீட்டில் செஞ்சுருவீங்களா? அப்படி செஞ்சால் வேறு மாதிரி. நமக்கு ஒரு சின்னதாக இன்றைக்கி ஒரு டிஷ் நம்ம செலக்ட் பண்ணி இன்றைக்கி காலையில் இதான் டிஃபன் முடிவு பண்ணால் கூட அதில் ஒரு பர்பஸ் இருக்கும். இன்றைக்கி இதை சாப்பிடுவோம், இப்படி இருக்கட்டும், இது உடம்புக்கு நல்லது, இதை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு 1008 விஷயங்களை வச்சு தான் செய்கிறோன்னா உங்களை என்னை உருவாக்குறதுக்கு அப்படி உருவாக்கிடுவாரா? எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு காலிங் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. அது நடக்கும். ஆமென். வெறுமையாய் போகவே போங்க. லைஃப் என்றைக்குமே வெறுமையாய் போகவே போகாது. சரி, அப்போ இந்த ஏசாயா 3ல் தேவன் சொல்கிறாரு, இஸ்ரவேலே நான் உன்னில், இஸ்ரவேலே நான் உன்னில். பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், தேவ பிள்ளையே. இஸ்ரவேல்னால் யார்? நான் நியூ இயருக்கு சொன்னேன்ல, இஸ்ரவேல்னால் யார்? இஸ்ரேல்னால் அங்கே கண்ட்ரி இருக்குல்லங்க, அதான் இஸ்ரேல். இஸ்ரேல் கண்ட்ரி தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். அவங்க அதனால தான் நாங்கள்லாம் காடோட பீப்புள்ஸ் அப்படிங்கிறதுல அவங்க ப்ரைடாக இருப்பாங்க இஸ்ரேல்ஸ் எப்பயுமே. அதனால தான் அவங்க எந்த போர் நடந்தாலும் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா ஓல்டு கவர்னன்ட்லேயே அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்க. எந்த இயேசு வர்றதுக்கு முன்னாடி ஓல்டு கவர்னன்ட் தேவன் பண்ணார்ல அவங்களோட, அவங்க இன்னமும் நிறைய பேர் இயேசுவை அக்செப்ட் பண்ணிக்கிறல, மெசையாவை ஏற்றுக்கொள்ளல, புதிய உடன்படிக்கைன்னு தெரியாது, நம்மள மாதிரி கிருபைன்னு தெரியாது, அதெல்லாம் புறஜாதிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த. ஆனால் அவங்களும் சீக்கிரமாக வருவாங்கன்னு வேதம் போட்டிருக்கு. பட் அந்த ஓல்டு கவர்னன்ட்லேயே அவங்க அவ்வளோ தூரம் வச்சுக்கிட்டு தீவிரமாக இருந்து உலகத்தை கலக்கிறாங்கன்னா, இவ்வளோ தூரம் தேவன் உங்களுக்காக செஞ்சாருங்கிற அறிந்து ரட்சிக்கப்பட்டு புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருந்தும் நம்ம கலக்காமல் இருக்கிறோன்னா ஃபால்ட் எங்கே இருக்குது? நம்ம மேலே தான் இருக்குது. அப்போ அந்த 2026 என்ன பண்ண போகிறோம்? நாமும் உலகத்தை கலக்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்களால் ஆகும்னு சொல்லலை, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனாலே, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனாலே எல்லாம் கூடும். உங்களை ஏன் உயர்த்தணும்னு நினைக்கிறாருன்னா அப்போ தான் அவர் மகிமைப்படுவார். இன்றைக்கி கூட மூளை முடுக்கில் இருக்கிறவங்களுக்குலாம் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி இந்த ரீசெண்டாக நடந்த போரில் என்ன ஆச்சு தெரிய வந்துருச்சு. அப்போ தான் படிப்பறிவே இல்லாதவன், கிறிஸ்டியானிட்டியை பற்றி தெரியாதவங்க கூட பைபிளில் இப்படி போட்டிருக்காங்க, இப்படி தானாங்க அவங்களோட ஹிஸ்ட்ரி, இவங்க அங்கே வந்தாங்களாம், இவங்க இதை பிடிச்சாங்களாம், அப்படி எப்படின்னு உட்காந்து அலசி ஆராய்ஞ்சு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்துட்ருப்பீங்க நீங்கள் நியூஸ்லேருந்து எல்லாமே. தெரியாதவங்க கூட ஓ என் பைபிளெல்லாம் இருக்கான், அதனால தான் கிறிஸ்டியன்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜீசஸ் இங்கே தான் பிறந்தாராம். பாருங்கள், இந்த லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் பைபிள் நிறைய இடங்களில் இது மூலமாக ரீச் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம், இஸ்ரேல்னு தெரியாதவங்க கூட. ஏனென்றால் மகிமைப்பட விரும்புகிறார். ஏனென்றால் அதன் மூலம் அவர் யாருங்கிற உலகத்தை காட்ட விரும்புகிறாரு. அப்போ நீங்கள் மகிமைப்படணும். ஏன்? தேவன் உங்களை மூலமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், உண்மையுள்ளவர்ங்கிறத காட்ட விரும்புகிறாரு. அப்போ அவருடைய பர்பஸ் நிறைவேறுமா? நிறைவேறாதா? நான் பர்பஸாக வச்சுருந்தா நிறைவேறாது. ஆனால் அவர் பர்பஸ் நீங்கள் மகிமைப்படணும்னு வச்சுருந்தாருன்னா அது 100% நிறைவேறும். ஏன்னா அவர் திட்டத்தை மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா ஹீ இஸ் காட். இன்றைக்கி உலகத்தில் வேணால் நம்ம வந்து மைனாரிட்டி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பயந்துட்டு இருக்கலாம். பட் காட் ஆல்வேஸ் காட். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம சிறு கூட்டமாக இருக்கிறோம், ஐயோ காட், சில்ட்ரன் ஆஃப் காட். இஸ்ரேல் கூட இருக்கிறதுலே ரொம்ப சின்ன நாடு, ஆனால் அதனுடைய மகிமை, பவர், வல்லமை வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாளாக இருக்கலாம் ரட்சிக்கப்பட்டு, என்னுடைய குடும்பத்தில் நான் தனியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மூலமாக வெளிப்பட போகிற மகிமையை உங்களை சுற்றி இருக்கிற இந்த வருஷம் பார்க்க போகிறாங்க. இஸ்ரவேலே உங்களை பார்த்து அழைக்கிறார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகளே, இந்த வருஷம் நான் உன் மூலம் மகிமைப்பட போகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது? ஏன்னா மகிமைப்பட வேண்டும். சில நேரங்கள் சில விஷயங்கள் நடக்க வேண்டும். ஏனென்றால் அப்போ தான் நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரியும். பைபிளில் பாருங்கள், அப்போஸ்தலர்கள் நடபடிகளில் தேவனை நம்பினவங்க உயிர் தியாகம் பண்ணுறாங்க, தேவனுக்காக உயிர் தியாகம் பண்ணுறாங்க. ஆனால்
தேவ வசனம் எப்படி பெருகிற்று, சபை எப்படி பெருகிட்டுன்னு பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னா, அவங்க போகிற இடம்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டுச்சான். அவங்க பிரசங்கம் பண்ண இடத்துலலாம் தேவன் அற்புதங்கள் அடையாளம் செய்து எஸ் ஐ ஆம் த காடுங்கிறத காமிச்சார். அதனால தான் அன்றைக்கு ஒன்றுமே இயேசுவை அறியாத உலகத்தில் இருந்தவங்க இன்னைக்கு இவ்வளோ பேர் நம்ம தேவனை அறிஞ்சவர்களாக மாறி இருக்கோம். ஏன் இந்தியாவுக்கு ஸ்தேவான் தோமா வந்தார் இல்லையா? வந்தாருன்னு நினைக்கிறவங்க. தோமாவை இந்தியாவுக்கு தேவன் அனுப்புனார். அப்போ ஒரு ஆள் கூட ஆண்டவர் அறிஞ்சவங்க கிடையாது, இயேசுன்னு தெரிஞ்சவங்க கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் நம்ம மாறி இருக்கோம்னா என்ன? அவருடைய மகிமை வெளிப்பட்டது. இயேசு மூலமாக எப்படி அற்புத அடையாளங்களை பிதா செய்தாரோ, அந்த இயேசு ஸ்தேவானுக்குள்ளே இருந்து, அந்த இயேசு பவுலுக்குள்ளே இருந்து, அந்த இயேசு பேதுருக்குள்ளே இருந்து, அந்த இயேசு தோமாவுக்குள்ளே இருந்து, ஒவ்வொரு அப்போஸ்தலருக்குள்ளே இருந்து இந்த உலகத்தில் கலக்கினதுனால தான் இந்த உலகம் இவ்வளோ தூரம் மாறி இருக்குது. இன்றைக்கு மூலிகைக்காரர்கள் மூலமாக, மிஷினரிஸ் மூலமாக மாறிக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் மூலமாக மாறிக்கிட்டு தான் இருக்குது, மாறப்போகிறது. அப்போ மகிமை வெளிப்படணுமா இல்லையா? வெளிப்படணும். வெளிப்பட்டாதான் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். தங்கத்தை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு சில தரத்தெல்லாம் பிரித்து பார்க்க வச்சுருக்காங்க, உண்மை எது டூப்ளிகேட் எதுன்னு. அதே போல் இந்த உலகத்தில் இவர் தான் தேவன்கிறத காமிக்கிறதுக்கு அவர் மகிமை வெளிப்படுத்துவார். அது யார் மூலமாக? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஒவ்வொருவர் மூலமாக. இது எப்படி நடக்க போகுது நமக்கு கவலை இல்லை. ஏன்னா செய்ய போகிறதெல்லாம் யார்? அவர். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, ஜஸ்ட் அவருக்கு ஒபே பண்ணால் போதும், கோஆப்ரேட் பண்ணால் போதும். அப்போ இந்த இடத்துல தேவசனம் சொல்லுது இஸ்ரவேலே. இந்த இஸ்ரவேலே அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம 1 பேதுரு 2:9 பாருங்கள். இன்னும் நீங்கள் எவ்வளோ தூரம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு அழகாக காமிக்குது. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து தாங்க சொல்லியிருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் இது, இந்த லிஸ்ட்ல இருக்கிறது நீங்க தான். நீங்களோ எப்படி பாருங்க, அவங்கள பாருங்க. இந்த உலகத்துல ஆண்டவர் அறியாதவங்க தேடாதவங்க இருக்கும் போது நம்மெல்லாம் ரொம்ப யோகியம், நம்மளாம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல வரல. ஆனால் தேவனுடைய கிருபையின் கண்கள் நம்ம மேலே பட்டிருக்கு. அதனால நம்மளாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். மரியாள் அன்றைக்கு இயேசுவை சுமக்கும்படி ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க? உலகத்தில் வேற லேடிஸே இல்லைனாலையா? தேவன் கிருபை பெற்றவளே அப்படி சொல்லி அவங்கள பிளஸ் பண்ணி. ஏன்னா சிலருக்கு அந்த கிருபை இருக்குது, அதுக்காக மற்ற கிருபை இல்லைன்னு இல்லை, அவங்க தாழ்ச்சியுடைய இருதயமுடையவர்களாக இருக்கிறாங்க, தேவன் பேச்சை கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க, கீழ்ப்படுகிறவங்களா இருக்காங்க, நல்ல ஹார்ட் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஹார்ட்டாக இருக்குது. அதனால தான் நம்மலாம் பாருங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்களோ என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், உங்களை எதிலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறாராம்? அந்த ஹாரத்தின் நின்று. எந்த ஹாரம் அப்படின்னா டார்க்னஸ், டீப் டார்க்னஸ். அது யாருடையது? பிசாசனுடையது. டீப் டார்க்னஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காராம்? பிரித்தெடுத்து எங்கே கொண்டு வந்திருக்காராம்? தம்முடைய ஆச்சரியமான ஒளி, மார்வலஸ் லைட். ஆச்சரியமான ஒளி, மார்வலஸ் லைட், தேவனுடைய ஒளி. கிறிஸ்மஸ்க்கு நம்ம மெசேஜ் கேட்டோம், யூ ஆர் தி லைட் டு தி வேர்ல்டு அப்படின்னு, இல்லையா? அப்படின்னா என்ன? நீங்கள் எழுந்து பிரகாசிங்க இந்த புறஜாதிகளுக்கு முன்பாக. அதன் மூலமாக பிதா உங்கள் மூலம் என்ன பண்ண விரும்புகிறாரு? மகிமைப்பட விரும்புகிறாரு. புறஜாதிகள் உங்கள் மூலமாக தேவனை இப்படி கண்டு அவங்க மகிமைப்படுத்தட்டும். அப்போ நீங்கள் எழுந்திரிச்சு எப்படி பிரகாசிக்கணும்? நற்கிரியைகளை செய்யுங்க. தேவன் உங்கள் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத வெளியே காட்டுங்க, அன்பை காட்டுங்க. அப்படின்னு நம்ம செஞ்சோம். ஏன்னா புறஜாதிகள் கூட உங்கள் மூலமாக தேவனை கண்டு மகிமைப்படுத்துவாங்களாம். இப்போ புரியுதா எப்படிலாம் மகிமைப்பட போகிறாருன்னு? நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படியும். அப்போ யூ ஆர் தி லைட். அப்போ இங்கே பாருங்கள், ஏன்னா உங்களை கொண்டு வந்ததே அந்த லைட்டுக்குள்ளே தான். நானே லைட்டா எப்படிங்க அப்படின்னா, நீங்கள் உள்ளே வந்திருக்கிறதே தெரிந்தெடுக்கப்பட்டு சூசன் பண்ணி வந்திருக்கிறது எங்கே? டார்க்னஸ்லேருந்து மார்வலஸ் லைட்டுக்குள்ளே, தேவனுக்குள்ளே வந்திருக்கீங்க. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. எதுக்கு அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காரு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அப்படின்னா என்ன? புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்குண்ணா அவருடைய நன்மையை, அவருடைய கிருபையை இந்த உலகத்துக்கு நீங்கள் சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
தெரிந்தெடுக்கப்பட்டது நோக்கம் புரியுதா உங்களுக்கு? ஏனோ தானோ நிறைய பேருக்கெல்லாம் சிம்பிளாக ஏதோ 2 வீடு 2 காரு இந்த மாதிரிலாம் வந்தாலே போதுங்க, கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு. உங்களுக்கு இவ்வளோ பெரிய காலிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு மேலே எவ்வளோ பெரிய காலிங்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த உலகத்துக்கு தேவனுடைய நற்கிரியைகளை என்ன பண்ண நினைக்கிறீங்களா? என்ன பண்ணும்படி அழைச்சிருக்கிறாரா? புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அவர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், பெரியவர், காண்பவர், காப்பவர், இரக்கமுள்ளவர், இப்படி எல்லாத்தையும் உங்கள் மூலமாக அந்த உலகம் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. யூ ஆர் த சூசன் ஜெனரேஷன். ராஜரீகமான ஆசாரிய, ராயல் பிரைஸ்ட்ஹுட். ஆசாரிய கூட்டம்னா என்ன? ஏற்கனவே நம்ம நிறைய பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்கோம். ஆசாரியர்கள்லாம் என்ன? பழைய ஏற்பாட்டில் தேவனுக்காக, இப்போ நாங்கள் எப்படி ஊழியக்காரர்களாக இருக்கிறோமோ பழைய ஏற்பாட்டில் அவங்களாம் ஆசாரியர்கள். தேவனுக்காக லேவி கோத்திரம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய அந்த பரிசுத்த மகா பரிசுத்தலத்துக்குள்ளெல்லாம் போகிறது, அந்த தேவனோட கூட இங்கே செய்கிறது, இதெல்லாம் ஆசாரியர்கள் தான் செய்வாங்க, ப்ரீஸ்ட்ஹுட். ஆனால் இன்றைக்கி புதிய ஏற்பாட்டின்படி இயேசுவே உங்களுக்குள்ளே வந்துட்டனால, நீங்கள் ஒவ்வொருவருமே தேவனுடைய ஆலயமாகவே மாறிட்டதுனால யூ ஆர் தி ராயல் ப்ரீஸ்ட்ஹுட்டாக இருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொருவருமே அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ளே இப்போ எங்கே போகலாம்? பரலோகத்துக்குள்ளே தேவன்கிட்ட போய் வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் உலகத்துக்கும் வேண்டிக் கொள்ளக்கூடிய அந்த தகுதியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இப்போ இயேசு நாமத்திலே நீங்கள் ப்ரேயர் பண்ண முடியுது. பழைய ஏற்பாட்டிலலாம் அப்படி கிடையாது. அவர் பேரை கூட சொல்ல முடியாது, ஏன்னா இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலை. அந்த ஆசாரியர்கள் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை மிருகங்களுடைய ரத்தத்தை சிந்தி பயபக்தியாக எடுத்துகிட்டு போய் அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ளே செய்ய வேண்டிய முறைமைகளெல்லாம் கரெக்டாக செஞ்சால் வெளியில் என்ன பண்ணுவாங்க? உயிரோட வருவாங்க. இல்லைன்னா ஆள் உள்ளேயே இறந்துருவார். அதுக்கடுத்து செயினை பிடிச்சி உள்ளே, ஏன்னா அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே யாரும் போக முடியாது. அது பிறகு அவங்க இடுப்பில் போட்டிருக்கிற அந்த செயின் வழியாக கயிறை கட்டி தான் இழுப்பாங்க பாடியவே. அவ்வளோ பயங்கரமான தேவன் இன்றைக்கி நமக்கெல்லாம் ரொம்ப ஈஸி ஆக்சஸாக மாறிட்டார். ஏன்னா அவர் கிருபை நமக்குள்ளே வந்து விட்டது. கிருபையும் சத்தியம் உள்ள தேவன் இயேசு மூலம் நமக்குள்ளே வந்துட்டார். அதனால தான் நம்மலாம் புதிய உடன்படிக்கையில் ரொம்ப கொடுத்து வச்சவங்களாக இருக்கிறோம், ரொம்ப கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாடெல்லாம் இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ கஷ்டமாக தேவன்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறது. அப்போ கூட அவ்வளோ மிருகங்கள், அவ்வளோ ஆடு மாடுகள் ரத்தத்தை சிந்தினாலும் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு இந்த பிளெஸிங்ஸ்லாம் டெம்பரவரி தான். ஆனால் இன்றைக்கி நமக்கோ பெர்மனெண்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பிளெஸிங்ஸை விட எந்த பிளெஸிங் உள்ளே வந்துருச்சு? இந்த ரியல் பிளெஸிங் ஜீசஸே உள்ளே வந்துட்டார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ராஜரீகமான உங்களுடைய அழைப்பே பாருங்கள், ராயல். உங்களோட அழைப்பு என்ன? நானே சாதாரணமாக இருக்கேங்க, ஏதோ ஒன்று அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போயிடலான் இருக்கீங்க. இல்லை, உங்கள் காலிங்கே ராயல் காலிங். பக்கத்தில் உங்கள் பார்த்து சொல்லுங்கள், என்ன பண்ணுறது? தேவன் உங்களை அப்படி அழைச்சிட்டாரு. ராயலாக ஒரு காலிங் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் அப்படி மகிமைப்படும்படி தேவன் விரும்புகிறாரு. இத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அந்த ராயல் காட் உங்களுக்குள்ள வந்துட்டார். புரியுதா புரியலையா? ஒரு நல்ல ராயலான ட்ரெஸ் அப்படி போட்டோன்னே நம்மளே அப்படி லுக் ராயலாக மாறிடுறோமா? கோட் சூட்லாம் போட்டால் அப்படி பட்டு சேலையெல்லாம் கட்டினா மாறுறீங்களா இல்லையா? இதுவே சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா நம்மளே இப்படி டல்லாக தான் தெரியும். அப்போ இந்த ராயல், அந்த அமேசிங், அந்த மார்வலஸ் காட் உங்களுக்குள்ள வந்துட்டா இத்தனை பேருக்கு புரியுது? அதான் சொல்கிறேன், நம்மளை அப்படி தெரிந்து கொண்டு இருக்கிறார். we are not worthy, பட் அவருடைய அன்பு அதை செய்கிறது. அதுக்கு அடுத்து போட்டிருக்கு பாருங்க, ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதி. என்ன ஜாதி? ஹோலி. பரிசுத்தம்னா என்னது? ஹோலி. ஜாதினா என்னது? ஹோலி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஹோலி நேஷன் சொல்லலாம். நேஷன்ஸ் எங்கெல்லாம் வருதோ பைபிளில் அது எல்லாமே ஜாதி ஜாதின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஊரில் சொல்கிற ஜாதியெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து நேஷன்ஸ், அதாவது பிரிவு. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு, இப்போ இந்தியானா அது ஒரு நேஷன். நம்மளுடைய கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்குது, நம்மளுடைய சாப்பாடு வேறு மாதிரி இருக்குது, நம்மளுடைய திங்கிங் வேறு மாதிரி இருக்குது, நம்மளுடைய நில அமைப்பு வேறு மாதிரி இருக்குது, நமக்கு குளிர் வெயிலெலாம் வேறு மாதிரி. அதே நேரத்தில் யூகே போனோம், யூஎஸ் போனோம்னா அங்கே இருக்கிறவங்களுடைய இதெல்லாமே வேறு மாதிரி. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரகமாக இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட எல்லாருக்கும் தேவன் ஒருவராக இருக்கிறாரு. ஆனால் நமக்குள்ளே அவர் செயல்படுற விதம் என்ன? நம்மளை எப்படி மாற்றுறதுக்கு அவர் செயல்பட்டு இருக்காரு? பரிசுத்த கூட்டமாக. நம்மளுடைய கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கலாம், நம்மளோட ஃபுட் ஹேபிட் வேறு மாதிரி இருக்கலாம், நம்ம ட்ரெஸ்ஸிங், நம்ம இந்தியாவில் சாரீ கட்டுறோம், அவங்க ஊரில் அப்படி கட்டுவாங்க, எல்லாமே வேறுபடலாம். ஆனால் தேவன் ஒருவரே, அவர் அழைப்பு ஒன்று. அவர் நம்மளை ஆவியாக தான் பார்க்குறார். வெளியில் மாம்சத்தில் தான் நம்ம எல்லோரும் வேறு, ஆனால் உள்ள ஸ்பிரிட்டில் நம்ம எல்லாருமே யார்? தேவனை போல இருக்கிறோம். ஹோலி
அந்த நேஷன்ஸாக இருக்கிறோம். அப்படியாக நம்ம நினச்சிடும். அப்போ உங்களுடைய காலிங்க என்ன? நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது தான். உங்கள் காலிங்க என்ன? பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறது தான். இத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கு. இந்த உலகமே பரிசுத்தம் இல்லாமல் இருக்குது. ஆனால் உங்கள் மேலே விழுந்த அழைப்பு என்ன? நீங்கள் பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படும். அது வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த உலகத்தில் நமக்கு பார்க்கும்போது. ஆனால் அங்கே தான் மகிமைப்படும். அங்கே தான் மகிமைப்படும். அடுத்து பாருங்க, அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள். யாருக்கு? அவருக்கு பெக்குலர் பீப்புள், அவருக்கு சொந்த ஜனம். எத்தனை பேர் இப்போ ஒரு பெரிய சிஎம், ஒரு பெரிய பிஎம்லாம் இருக்காங்கன்னா, அவர் சொந்தக்காரருங்க. ஒரு வகையில் எங்கள் அம்மா வழி சொந்தம், எங்கள் அப்பா வழி சொந்தம், பெரிய பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா எப்படியாவது ஒரு வகையில் அவங்களாம் சொந்தங்க அப்படின்னு சொல்லி கொள்றதுல நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க நான். அதுதான் ஒரு நேச்சர். ஒரு நம்ம கூடயே இருக்கிறவங்க ஒருத்தவங்க யாராவது பெரிய ஆகிட்டாங்கன்னா அவங்க யார் தெரியுமா? அந்த மீடியாவில் வராங்க, அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு வகையில் சொந்தங்க அப்படி சொல்லுவோம். தேவன் சொல்கிறாரு, நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். எவ்வளோ பெரிய சொந்தம் பாருங்க. உலகத்தில் மற்ற சொந்தம் கூட நம்மளை கழட்டி விட்டுறலாம். ஆனால் தேவன் நல்லவர். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை எனக்கு சொந்தமாக தெரிந்தெடுத்திருக்கிறேன். இதுக்கு நமக்கு தகுதி இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் அவருடைய அன்பு, அவருடைய கிருபை இதை செய்திருக்கிறது. எத்தனை பேருக்கு தேவனைய சொந்தம்னு சொல்கிறதுல பெருமையாக இருக்குது? ஏன்னா சாதாரணவர் சொந்தம் இல்லைங்க, தேவாதி தேவன் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறாரு. அவர் நமக்கு சொந்தமாயிட்டார். நம்ம அவருடைய சொந்தமாக மாறிட்டோம். மணவாளனாய் மணவாட்டியாய் மாறிவிட்டோம், பிள்ளையாய் மாறிவிட்டோம், சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் அந்த இஸ்ரேலே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள். அன்றைக்கி இஸ்ரேலில் இருக்கிறவங்க மட்டும்தான் பரிசுத்த ஜாதின்னு சொல்லப்பட்டாங்க. அன்றைக்கி இஸ்ரேலில் இருக்கிறவங்க மட்டும்தான் பாருங்கள் நாங்கள் ஜீசஸினுடைய அதாவது தேவனுடைய பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததின்னு சொல்லப்பட்டாங்க. அன்றைக்கி இஸ்ரேலில் இருக்கிற இப்போ கூட கேளுங்க, நாங்கள்லாம் யார் தெரியுமா? அவங்க வேறு யார் கூட கலக்க மாட்டாங்க. ஏன்னா யார் த சூசன் பீப்புள்ஸ், நாங்கள் காடோடைய சில்ட்ரன். என்ன தான் உலகத்தில் இருந்தாலும் மற்றவங்கள மதிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா நாங்களாம் யார் தெரியுமா? நாங்கள் காடோட டைரக்டான காலிங் பீப்புள்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கர்வமே இருக்கும், ப்ரைடே இருக்கும். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே காடே நமக்குள்ளே இருந்தால் கூட அது வரமாட்டேங்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அந்த ரியல் காடு இன்றைக்கி நமக்குள்ளே வந்தால் கூட நான் யார் தெரியுமா அப்படின்னு வர மாட்டேங்க. ஏன்னா அப்படியே அவங்களாம் மெஜாரிட்டியாக இருக்காங்க, நானே மைனாரிட்டியாக இருக்கேன், இங்கே போய் நான் அப்படி சொல்கிறது. அதனால தான் நம்ம லைஃப்பில் அது பெரிய மகிமை வரமாட்டேங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு அந்த ஒரு கர்வம். இப்போ கூட நீங்கள் போய்ட்டு மற்றவங்களெல்லாம் பெருசாகவே நினைக்க மாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் ஹோலி, மற்றவங்களாம் வந்து கிடையாது. அவங்க மட்டும் ரொம்ப சாதாரணமாக நினைப்பாங்க. இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். அதனால தான் அவங்கள சில விஷயங்கள்லேருந்து வெளியில் வர முடியல. அவங்க பழைய விஷயத்தில் அப்படி ஊறி அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. ஆனால் அவங்களும் மாறுவாங்கன்னு வேதவசனம் சொல்லுது, சீக்கிரமாக நடக்க போகுது. அப்போ நீங்கள் உங்களுடைய காலிங்கில் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் யார், எனக்குள்ளே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்னால் என்ன முடியும், கிறிஸ்து எவ்வளோ பெரியவர், நான் கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் ப்ரைடாக இருக்கணும். இல்லை சொல்கிறதுனால ரசிக்கப்பட்டிருக்கேன் சொன்னாலே தப்பாக எடுத்துருவாங்களோ, சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னாலே தப்பாக எடுத்துக்கிறவங்களோ, இப்படிலாம் இருக்கிறனால தான் நம்ம லைஃப்பும் மகிமை இல்லாமல் இருக்குது. நீங்கள் சொல்லி கர்வமாக வைராகியமாக நின்று பாருங்கள், அவருடைய மகிமை வெளிப்படும். அவருடைய மகிமை வெளிப்படும். ஏன்னா அந்த கர்வமாக அந்த ப்ரைடில் அந்த நிற்கிறதுங்கிறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட வந்து அது ஆசீர்வாதங்களை புல் பண்ணி இழுக்கும். அவங்களுக்காக ஆண்டவர் இறங்கி செயல்படுவார். நம்ம ஏனோ தானோன்னு போகிற போக்குக்கெல்லாம் அவங்களுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு ஒரு வேஷம், இவங்களுக்கு ஏற்றபடி இவங்களுக்கு ஒரு வேஷம். அப்புறம் கடவுள் என் மனசில் என்ன பண்ணுறாரு எனக்கு தெரியுங்க, என்னை பற்றி அவருக்கும் தெரியுங்க, அப்படி அவர் மன்னிச்சிருவாருங்க. இப்படியே போகிறதுனால தான் வாழ்க்கையே அப்படியே தான் இருக்குது. 2026 ஒரு முடிவு எடுங்க, நான் கிறிஸ்துக்குள்ளே யாராக இருக்கேங்கிறத நான் தைரியமாக சொல்ல போகிறேன். நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். நான் கிறிஸ்தவள், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்து உடையவன். அது என்ன சூழ்நிலை நான் தைரியமாக நிற்க போகிறேன். நின்று பாருங்கள், உங்கள் மூலம் அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அப்போ தான் அவருக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க. நான் அவரை தான் முழுசாக நம்புவேன். என்னன்னாலும் நான் அவர் ஃபுல்லாக இறங்கி உங்கள் மூலம் மகிமைப்படுவார். நம்ம மற்றவங்கள பார்த்து இல்லை, வேதத்தை தேவனை பார்த்து செய்யுங்க. அவர் இவ்வளோ நாள் இந்த உலகத்தில் செய்யாத அற்புதங்கள் அதிசயங்களை கூட உங்கள் மூலம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனே சொல்லியிருக்கார், நான் செஞ்சதை விட மேலான அற்புதங்களை கூட வரப்போகிற ஜென்ரேஷன் செய்வாங்க அப்படின்னு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூசன் ஜெனரேஷனை நம்ம இருக்கிறோம். அப்போ சிம்பிளாக அந்த 49 ஃபுல்லாக எத்தனை பேர் வீட்டில் படித்து பார்த்தீங்க? நான் நியூ இயர் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், படித்து பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே டைம் கிடைச்சா படித்து பாருங்கன்னு. சிம்பிளாக என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தேவன் உங்களுடைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவரே தேவன்கிறத உங்கள் மூலமாக காட்ட போகிறாரு. உங்களே இந்த உலகத்திற்கு ஒளியாக வைக்க போகிறார். அதுதான் நான் காட்டேன் உங்களுக்கு. 49:6 படிங்க. நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின்
பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு போன தடவை காமிச்சேன். அப்போஸ்தலர்கள் 13:47 இதனுடைய விஷயத்தை எடுத்து பேதுரு பேசுறாரு. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். இயேசுவை இந்த பூமிக்கே தேவன் பிதா எப்படி வச்சுட்டாரா? ஒளியா வச்சுட்டாரு. இப்போ அந்த இயேசு யாருக்குள்ள வந்துட்டாரு? அதனால தான் நீங்க ஒளி வீச போறீங்க. ஃபர்ஸ்ட் மகிமை எப்படி வெளிப்பட போகுதுன்னு பாருங்க. இந்த டார்க்னஸான வேர்ல்டில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நிறைய ப்ராஃபஸிஸும் வந்துட்டுருக்கு நிறைய இடங்கள்ல. நானும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கோம். 2026க்கு மேலே இனி ஏற்கனவே நம்ம நாடு வந்து டார்க்னஸில் போயிட்டுருக்கு, வேர்ல்டே போயிட்டுருக்கு. நம்ம பார்க்காத பூகம்பங்களை பார்த்துட்ருக்கோம், போர்களை பார்த்துட்ருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்து பார்க்க போகிறோம். ஏன்னா அவ்வளோ தூரம் மோசமான நாட்களில் இருந்துட்டுருக்கோம், லாஸ்ட் டேஸில் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் இந்த 2026 அடுத்து எப்படிங்க இருக்க போகுது? இன்னும் மோசமாக தான் போக போகுது. எது? உலகம்னா என்னது? தேவனை தேடாதவர்கள். உலகம்னா அந்த குளோப் சொல்லலை, இது குளோப் இல்லை, உலகம்னு பைபிள் எது சொல்லுது? தேவனே அறியாத. அதான் உலகத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் ஏற்படுத்தியிருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்படாதவர்கள், தேவனை நம்புறவங்க, நம்பாதவங்க, அதுதான். அப்போ அந்த உலகம் இன்னும் டார்க்னஸ்குள்ளே அதிகமாக போக போகுது. ஆனால் அந்த இருளின் மத்தியிலும் நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க. அந்த டார்க்னஸில் நீங்கள் தேவனுடைய லைட்டை வெளிப்படுத்த போகிறீங்க. அப்போ அந்த டார்க்னஸில் இருக்கிறவங்கலாம் யாரை பார்ப்பாங்க? ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு லைட் இருக்குங்க, கலங்குற விளக்க மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே போனால் கரை சேர்ந்துடலாம் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நம்பிட்ட நிறைய டூப்ளிகேட் லைட்ஸ் எல்லாம் ஃபேக்குங்கிறத இந்த வருஷம் அவங்க நம்ப போகிறாங்க. ரியல் லைட் எதுன்னு தெரிய போகுது, ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அப்போ உங்களை தேவன் மகிமைப்படுத்துறது எவ்வளோ முக்கியம்? சில பேருக்கு சொல்கிறேன், தேவனுக்கு ஏன் இது முக்கியம்னா உங்கள் மூலமாக அநேகரை மீட்டுக்கொள்ள விரும்புகிறார். டார்க்னஸில் இருக்கிற ஜனங்கள்லாம் உங்கள் மூலமாக பார்த்து இயேசுவை அறிந்து கொண்டு அவர்கிட்ட வரணும்னு விரும்புகிறாரு. ஏன்னா தேவன் எல்லாரும் நேசிக்கிறாரு. ஆனால் பிசாசு எங்கே கொண்டு போக விரும்புகிறான்? டார்க்னஸ் டார்க்னஸ் டார்க்னஸ். அப்போ ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் இந்த விஷயத்தை தேவன் இந்த 2026 இப்படி உங்கள் மூலம் தேவன் ஒளிர்ந்து மகிமைப்பட்டு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to shine in this world for his glory. செகண்ட் திங் பாருங்கள், நான் இதெல்லாம் ஷார்ட்டாக சொல்லிட்டு தான் அதுக்கடுத்து நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்த நீர் பூமியை சீர்படுத்தி பாலா கிடக்கிற இடங்களை சுத்திகரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்தி. தொடர்ந்து இங்கே வந்து அநேகருக்கு நீங்கள் பிளெஸ்ஸிங்காக இருக்க போகிறீங்க. இதையும் நான் அன்றைக்கி சொன்னேன். செகண்ட் திங் என்ன? அநேகருக்கு நீங்கள் பிளெஸ்ஸிங்காக இருக்க போகிறீங்க. கஷ்டப்படுறவங்கள, கைவிடப்பட்டவங்கள, நலிந்தவர்களை, நொறுக்கப்பட்டவர்களை தூக்கி விட போகிற ஆளாக இருக்க போகிறீங்க. உங்கள் மேலே ஒரு பெரிய காலிங் தேவன் வைக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷன்றீங்க? எப்பவுமே எனக்கு மட்டும் ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கும் சொல்லி உங்கள் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. இப்படி தேவன் மகிமைப்பட போகிறாரு. செகண்ட் திங். அடுத்து பாருங்கள், நிறைய இருக்கு. 14 சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்கால் தன் பாலகனை அவர்கள் மறந்தால் நான் உன்னை என் உள்ளங்கையில் இதோ உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்முன். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை எடுத்து சுற்றி பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் குடியிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லோரையும் ஆபரணமாய் தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல் நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? இந்த வருஷம் நிறைய நம்ம மல்டிப்ளை ஆக போகிறோம். we are going to multiply and prosper. நமக்கு வந்து எதுவுமே இல்லையே அப்படின்னு எந்தெந்த விஷயத்துலலாம் லேக்காக நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ, குறைவாக ஃபீல் பண்ணீங்களோ, உங்களை தேடி ஒரு பெரும் கூட்டமே வந்து மேன்மையாக உங்களை தேவன் வைக்க போகிறார். புரியுது? எத்தனை பேருக்கு? பெருக போகிறோம், உயர போகிறோம். தேவனுக்கு வந்து நம்மளை, நான் ஏற்கனவே நம்ம சபையில் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நம்மளை பெருக வைக்கிறதுங்கிறதுக்கு தேவனுக்கு ஒரு லேசான காரியம். இப்படி போகிற காடையை பாலைவனத்தில் என்ன பண்ணாராம்? மக்கள் கறி வேணும் கறி வேணும் கறி வேணும்னு கேட்டாங்க. நாங்கள்லாம் எகிப்தில் சிக்கன் 65 தின்னோம்,
தந்தூரியாக தின்னோம், பார்வோன் எங்களுக்கு அப்படி கவனிச்சாரு, மோசே உன் பேச்சை கேட்டு வந்து கஷ்டப்படுறமே அப்படின்னு இந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஜனங்கள்லாம் அப்படி தான், தேவனை மறந்துடுவாங்க, அழைத்தவங்களை மறந்துடுவார், பாஸ்டரை மறந்துடுவாங்க, எல்லாரையும் மறந்துடுவாங்க. அதுதான் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். சரி இப்போ என்ன உனக்கு, அப்படி இருந்தாலும் தேவன் நல்லவர், நீடிய பொறுமை உள்ளவர், அவ்வளோதான் அறிவு அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன உனக்கு அறிவு வேணுமா, பரவாயில்ல. அப்படியே குழு கொழு கொழு கொழுன்னு காடையாக பறந்து போயிட்டு இருந்துச்சு. அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படி அது ஒரு ட்ராக்கில் ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த காற்றின் திசையை மாற்றிட்டு அப்படியே இவங்க இருக்கிற இடத்துல தொப்பு 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 தொப்புன்னு விழ வச்சுட்டார். அது சொல்கிறாங்க எத்தனையோ டன் கணக்கில் இருந்துச்சான் அந்த விழுந்த பறவைகளினுடைய மொத்த எடைகளும். லாரி லாரியாக வந்து கொட்டினா எப்படி இருக்கும், உனக்கு வேணுமா போ எடுத்துகிட்டு போ சாப்பிட்டு அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சான். நான் தான் சொல்கிறேன், தேவனுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப லேசான காரியம். அப்படி போகிற ட்ராக் அப்படி லைட்டாக அப்படி திருப்பி விட்டுட்டா இங்கே வலிஞ்சிரும், நிரம்பி வலிஞ்சிரும். பட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சுருக்காரு. ஆனால் இந்த வருஷம் அது நடக்க போகிறது. தீவிரித்து வரப்போகிறாங்க, ரொம்ப ஸ்பீடு. என்னடா இது, எல்லாரும் நம்ம நினைக்கவே இல்லை, கண்ணு சுத்துதே. நிறைய ஊழியக்காரன் சாட்சி சொல்லியிருக்காங்க பாருங்க. தீவிரித்து வர்றாங்க, அப்புறம் இடம் கொள்ளாமல் போயிடும். வர பத்தாது, என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் செய்கிறவர் தேவன். இப்படி செய்து மகிமைப்பட போகிறார். இது உங்களுடைய எந்த குறைவான விஷயத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தில் இருந்தாலும் வேறு உங்களுடைய எந்த விஷயத்தில், இதில் பார்த்தாலும் இப்படியே ஓட்டிக்கிட்டே உட்காந்துருக்கிறோமே அப்படின்னு எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, அதை இப்படியாக மல்டிப்ளை பண்ணி ப்ராஸ்பர் பண்ணி மகிமைப்பட போகிறார். அவர் மகிமைப்பட போகிறார். இவங்களுக்கா இப்படி, ஆமாம் ஆண்டவர் நம்பிட்டு உட்காந்துருந்தாங்களே, மகிமைப்பட போகிறார். இத்தனை பேருக்கு புரியுது. அப்போ அவர் மகிமைப்படுறது முக்கியமா இல்லையா? ஆமே. இது 3வது. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது, அது 20ல் அது 3வதுனுடைய இதே வருது பாருங்க. பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாக போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்படிலாம் அப்படியே தொடர்ந்து வஞ்சிக்கிட்டே வருது. அடுத்து 23 4வது, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாய்கள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே விருந்து முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நான் கர்த்தர் என காத்திர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் காத்திருக்கிற நீ வெட்கப்படுவதே இல்லை. இதோ நேரம் வருகிறது, நீயே அறிந்து கொள்ள போற, கர்த்தர் காத்திருக்கிறனா வெட்கப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமாம் நான் சொல்ல போகிறேன் 2026ன்னு சொல்கிறீங்க, சாட்சி சொல்ல போகிறேன்னு சொல்கிறீங்க. ஏன்னா அந்த உலகத்தில் யாரை நம்பினாலும் வெட்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஐயோ நான் இவங்களே நம்பிட்டு இருந்தேங்க, இவங்க தான் கடைசியில் என்ன செய்வாங்கன்னு, இந்த பணத்தையே நம்பிட்டு இருந்தேன், இந்த வேலையே நம்பிட்டு இருந்தேன். எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே கைவிட போகுது, இந்த உலகமே மாறப்போகுது. எப்படின்னா நமக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் ஏற்கனவே கொரோனா டைமில் காமிச்சிட்டாங்க. இத்தனை பேர் கொரோனாவெல்லாம் தப்பிச்சு வந்திருக்கீங்க, அதனால தான் அங்கே உட்காந்துருக்கோம் 2026ல். அப்போ ஒரு சுற்று போட்டுச்சு பாருங்கள், உலகமே நமக்கு தலைகீழ தெரிஞ்சிச்சு. ஆமாவா இல்லையா? எங்கே பார்த்தாலும் மாஸ்க் மாட்டிக்கிட்டு அலைஞ்சாங்க, எங்கே பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் சவுண்டு, எங்கே பார்த்தாலும் ஓ இவ்வளோ தூரம் மூச்சு விடுறதுக்கு இவ்வளோ கஷ்டமா, இப்போ தானே புரியுது ஆக்சிஜன் ஒன்று வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. உங்களை சுற்றி துடித்தவர்களை பார்த்தீங்க, துடிச்சு இறந்தவங்களை பார்த்தீங்க. புதுசாக பார்க்குறீங்க, நேற்று தான் நான் உலகத்துக்கே வந்தேங்கிற மாதிரி. இதெல்லாம் கடந்து வந்தீங்களா இல்லையா? எல்லாருக்குமே தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்க வேறு ஏதோ உலகத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நமக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, உலகமே வேறு மாதிரி இருக்கே, இப்படியே போயிருமா உலகம், இல்லை பழைய மாதிரி வருமா? ஸ்கூல் இல்லை, சர்ச் இல்லை, லீவு, எங்கே பார்த்தா ஒர்க் ஃப்ரம் ஹோமு. இப்போயும் சில இடங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் போயிட்டுருக்கு இன்னமும். இதெல்லாம் ஒரு சின்ன கிளான்ஸ். ஆனால் இதுவே மொத்தமாக அப்படியே போயிட்டு டவுனாக போகும்போது டார்க்னஸ் வரப்போதுன்னு எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் அது உலகத்துக்கு, ஆனால் உங்களுக்கு அல்ல. நமக்கு எப்படின்னா இந்த டார்க்னஸ்லாம் நம்ம ஷைன் பண்ண போகிறோம். இங்கே குறிப்பாக எப்படி ஹைலி ஃபேவர்ஸ் உங்களை நோக்கி வருதுன்னு பாருங்கள். என்ன ஃபேவர்ஸ்? 4வது பாயிண்ட், மகிமைப்பட போகிறதில்ல. ஹைலி ஃபேவர்ஸ். ஹைலி ஃபேவர்ஸ்னால் ஏதோ கவுன்சிலர் வருவார், எம்எல்ஏ வருவார், எம்பி வருவார்னு சொல்லுவார். ராஜாக்கள், ராஜாக்கள்லாம் இப்போ பெரிய அளவுக்கு நீங்கள் பிஎம் லெவலில் கூட வச்சுக்கலாம். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், இவங்களுடைய ஃபேவர்ஸ் கூட கிடைக்க செய்ய தேவனால் முடியுமா முடியாதா? ஏசு பிறந்தப்ப 3 ஞானிகள் அப்படின்னு சொல்கிறோம் தேடி வராங்களா கிறிஸ்மஸ் அன்றைக்கி பார்த்து. அது ஒரு சிலர் வந்து அவருக்கு டைம் ஆன பிறகு ஒரு 1.5 வயசு ஆன பிறகு வந்துச்சு, எப்படியோ வந்தாங்க.
யாரும் வந்து சொல்லலை இங்கே இயேசு பிறந்திருக்காரு வாங்க, எங்க இயேசுவே பிறந்திருக்காருங்க, நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிற மாட்டீங்களா, மரியாளும் யோசேப்பும் அடிச்சுக்கிறல, அங்கே இயேசுவை பேத்திருக்கோம், கடவுள் கடவுள் கடவுள், உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதானே, அதுவாக நடக்குது. புரியுதா புரியல? உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறாருன்னா உங்களை தேடி எல்லாம் அதுவாக வரும். ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நம்ம உட்காந்துக்கிட்டு அடிச்சுட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள்லாம் என்னை இப்படி நடத்துறீங்களேன்னு சொல்லி மற்றவங்கள பார்த்து புலம்ப தேவையில்லை. உங்களுக்குள்ளே இயேசு இருந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஏன்னா அந்த ஸ்டார் வந்து காமிக்குது இங்கே தான் தேவன் இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறதுனால உங்களை தேடி ராஜாக்களும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், அந்த ஃபேவர், ஹைலி ஃபேவர். இது எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஜாப்பில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய படிப்பில், உங்களுடைய வாழ்க்கை ஊழியம் எதாக இருந்தால் எடுத்துக்கலாம். தேவனால் முடியாது எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை. இது எப்படி நடக்கும்? அதுதான் மிராக்கிள். நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னா அப்படின்னு, அதுதான் நடக்காத ஒன்று நடக்கிற பேர் தாங்க மிராக்கிள். பட் அவர் காட் இஸ் அ மிராக்கிள் ஒர்க்கிங் காட். இத்தனை பேருக்கு புரியுது? உங்களே என்னாலே செய்ய முடியாது, நம்மளை கொண்டு வெளியில் போய் நிற்க விட மாட்டான், கால் சீட் கூட கொடுக்க மாட்டான் பார்க்குறதுக்கு. ஆனால் தேவன் நினைத்தார் என்றால் அவங்க உங்களை தேடி கால் சீட் வாங்கி வந்து பார்க்க வைக்க முடியும். ஏன்னா ஹீ இஸ் ஹை பொட்டன்ஷியல் காட், அமேசிங் காட். அவரால் முடியாது எதுவுமே இல்லைன்னா இதுவும் தான். அவங்க சும்மா வரல, எப்படி வர்றாங்க? வெள்ளை போலம், தங்கம், எல்லாத்தையும், அதெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் விலை, கோடிக்கணக்கில் விலை. அப்போ இயேசு ஏழ்மையாக வளர்ந்துருப்பார்னு நினைக்கிறீங்களா? அந்த உலகத்தில் வாழும்போது நிறைய பேர் இயேசுவே அப்படியே பாவங்க. அவர் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் பாவமானார், சாபமானார், ஏழையானார். எங்கன்னா சிலுவையில் மாத்திரம்தான். அதுக்கு முன்னாடி இருக்க அவர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த உலகத்தில் தேவனை நம்புறவங்க நல்லா தான் இருப்பாங்க. கர்த்தரை நம்புறவங்களோ ஆசீர்வதிக்கப்படுவாங்க, செழித்திருப்பான். ஏன்னா அவர் பிறக்கும் போதே பாருங்கள், நம்ம நினச்சிருக்கலாம் கடவுள் வந்துட்டாரு, இப்போ ஆள் வாங்க அதெல்லாம் காசு கொடுப்பாரா அப்படின்னு. கவலையே படாத, உனக்கு தேனதெல்லாம் வருது. எப்படி வருது? கோடி கணக்கில் பொண்ணு வெள்ளி அவங்க கொண்டு வந்து இறக்குறாங்க. அதெல்லாம் அவருடைய லைஃப் லாங்காக உட்காந்து சாப்பிட்ருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு யோசேப் மரியாளுடைய மொத்த பொருளாதார வேல்யூவே கூடிடுச்சு, கோடீஸ்வரங்களாக ஆயிட்டாங்க. ஏன்னா இயேசு இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? சும்மா வந்து பணிந்து கொண்டு அதெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. மேபி அவங்க ஓரளவு நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ந்துருக்கலாம், ஏன்னா அவங்கள ஆண்டவரை நம்புறவங்க தான். ஆனால் ஓவர் நைட்டில் அவங்களுடைய ப்ராஸ்பரிட்டி வேற லெவலில் போகுது. ஏன்? இயேசு இருக்கிறார். இப்போ உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாருன்னா உங்கள் ப்ராஸ்பரிட்டி வருமா வராதா? உங்களை நீங்கள் தேடி போக வேண்டாம், அது உங்களை தேடி வரும். நீங்கள் வந்து ஒரு தெரியாத இடத்துல ஒளிச்சு மறைச்சி இயேசு அவங்க வச்சுட்டு கூட இருந்திருக்கலாம், ஆனால் உங்களை தேடி அது வரும். நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே தாங்க நடத்துகிறேன் சர்ச்சு, நான் இங்கே தாங்க வேலை பார்க்குறேன், நான் தாங்க, என்னை கண்டு தெரியுதா? உங்களுக்குள்ள தேவன் இருக்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் அது நடக்க தேவன் செய்ய வைக்க முடியும். நம்ம பார்க்குறதெல்லாம் மாம்சத்திலே பார்க்குறோம், நம்ம தெரிஞ்சு நம்மளுக்கு 4 பேர் தெரியுமா அப்படின்னு. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுங்கிறது வேறு, ஆவிக்குரிய மண்டலங்கிறது வேறு. அங்கே அவர் ஜஸ்ட்டு உங்களுக்காக ஒரு செகண்ட் இப்படி மாற்றி விட்டார்னா உங்களை தேடி ராஜாக்கள், கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், என்ன போட்டிருக்கு, நாயகிகள், அவர்களுடைய நாயகிகள் கைத்தாயம், அவ்வளோ ஃபேவர்ஸ் வந்து உங்களுக்கு அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அவங்க எல்லா ஃபேவர்ஸ், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் எல்லாம் செய்கிறோம். ஏன்னா நமக்கெல்லாம் ஊழியத்துக்கு காலிங்கெல்லாம் வேறு லெவல். அதுக்கெல்லாம் இந்த லெவலில் வந்தால் தான் நம்மளால் செய்யவே முடியும். ஆனால் வரும், அப்படி நடக்கும், அப்படி செய்து முடிப்பேன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் நல்லவர், அவர் சொன்னதை அவர் செய்ய வல்லவர். God can do anything. எனித்திங்னா எனித்திங் தான். ஏன்னா நமக்கு தான் ராஜாக்கள், அவருக்கு ஜஸ்ட் ஹியூமன், என்னோட கிரியேஷன். அந்த காடை அப்படி போகிறது அப்படி திருப்பி விட்டார் பாருங்க, அந்த மாதிரி யாராலும் எப்படினாலும் திருப்ப வல்லவர். நமக்கு தான். அதனால தான் மாம்சத்தில் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. மாம்சத்துலலாம் இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா 100% சான்ஸே கிடையாது. அதனால தான் விட்டுருங்க, ஆவிக்குரியவர்களை விடுங்க, அவரே நம்புங்க, அதுதான் அதிசயம். நம்ம நிறைய விஷயங்களில் ஒரு ஆர்வ கோளாறில் கூட மாம்சத்தில் ட்ரை பண்ணுவோம். நாங்களும் நிறைய விஷயங்களில் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை மாம்ச கோளாறில் ட்ரை பண்ணிட்டு உட்காந்துருப்போம், அப்புறம் உட்காந்துருப்போம். தேவன் சொல்கிறார், வெயிட், நீ எதையும் தேடி போக வேண்டாம், அது உன்னை தேடி வரும். ஏன்னா என்னையை வாழ வைக்கிறதுன்னு பொறுப்பெடுத்துருக்கிறது அவர். நான் வாட்டில் ஒரு ஓரமாக உலகத்தில் உட்காந்து கிடந்தேன், மிஞ்சி போனால் என்றைக்கோ செத்தே கூட போயிருந்துருப்போம் நம்மலாம். அப்படி இருந்தவங்களை பிடிச்சி வாழ வைக்க துடிக்கிறவர் அவர்னா அதை நிறைவேற்றவர் அவரே செய்வார். இப்போ மட்டும் நமக்கு ஏன் அப்படி வருது? ஐயோ நான் வாழணுமே, ஐயோ நான் செய்யணுமே. முதலையே நம்ம ஒன்று தெரியாத மாதிரி தான் உட்காந்துருந்தோம். அப்படியே உட்காந்துருங்க, அவரே செய்வார். இத்தனை பேருக்கு புரியுது?
ஒன்றுமே தெரியாதப்பே கொண்டு வந்து இவ்வளோ வச்சுருக்காருன்னா இனி ஏன் நீங்கள் உங்களுடைய செல்ஃபில் போய் முயற்சி பண்ணி வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற நினைக்கிறீங்க? அதுவாக நடக்கும். வாக்குத்தத்தங்களை என்றைக்குமே நம்ம செல்ஃபில் முயற்சி பண்ணி நடப்பிக்க நினைக்கக்கூடாது. அது ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், ரொம்ப வந்து பெயினை கொடுக்கும். யார் அப்படி செஞ்சா? சாரா. ஆபிரகாமுக்கு குழந்தை வரணும்னு சொல்லிட்டு கடைசியில் ஆகார் மூலமாக இஸ்மவேலை கொண்டு வந்து இப்போ வரைக்கும் உலகத்தில் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. சொன்னபடி ஈசாக்கு வருவானா? வருவான். வெயிட் பண்ணுங்க. இத்தனை பேருக்கு புரியுது. ஐயோ அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ, இவங்க நினச்சிருவாங்களோ, நம்ம எதாவது செய்யணுமோ? நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அவரை நம்புறது. ஜஸ்ட் நம்புங்க, விசுவாசிங்க, நன்றி செலுத்துங்க, உங்களுக்கானது உங்களை தேடி வரும். அடுத்து நான் 5வது லாஸ்ட்டில் தான் 26 படித்தோம். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் என்று யார் சொல்றா? சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு. ஏதோ பாஸ்டர் சொல்லல, வேற யாரும் சொல்லல, சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் சொல்றாருன்னா அதுக்கு மேலே பாயிண்ட் அப்புறம் அப்படிலாம் கிடையாது. ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். ஆமேன்னு சொல்லிட்டு மட்டும் போயிட்டே இருங்க. யார் அவர்? கர்த்தர். தேவன் நினச்சாருன்னா பாருங்கள், எதனாலும் செய்ய முடியுங்கிறத இந்த 2026 காமிக்க போகிறார். இவங்க சும்மா கர்த்தர் கடவுள் அப்படி சொல்கிறாங்களே. கர்த்தர் அப்படின்னு பைபிளில் நிறைய இடங்கள்ல சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாருன்னு அந்த வேர்டெலாம் வந்துச்சுன்னா தேவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறாருன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன் புரியுதா அப்படின்னு அர்த்தம். இப்போ நினச்சா பிஎம் வந்து ஒரு சின்னதாக ஒரு சட்டத்தை போட்டு அடுத்து உங்களுக்கு ஃப்ளாஷ் நியூஸில் வந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது நான் இந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து அமல்படுத்தப்பட்டுரும். அது என்னங்க எங்கிட்டலாம் கேட்காம இப்படி முடிவெடுத்துட்டாரு அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு தான் நீங்கள் செலக்ட் பண்ணி அவர் வச்சுருக்கீங்க, சிஎம்மாவும் பிஎம்மாவும். அவங்க முதலமைச்சர் இப்படி அறிவிப்பு, பிரதமர் இப்படி அறிவிப்பு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம உட்காந்துக்கிட்டு அது எப்படிங்க இப்படி சொல்லிட்டாரு அப்படிலாம் கிடையாது. சொல்கிறாருன்னா சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை லாஸ்ட் எப்படி மகிமைப்பட போகிறாருன்னா, உங்களுக்கு எதிராக இருக்கிற பிசாசாக இருந்தாலும், பிசாசின் பேச்சை கேட்டுக்கிட்டு செயல்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, எந்த வகையில் உங்களை அழிக்க துடிக்கிற எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவர் அழிக்க போகிறார். அப்போ எல்லாரும் பார்த்து இவங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எஸ் யுவர் ரெடீமர், அவங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறாருங்க, அவங்க மேலே கை வைக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னொன்று சொல்லியிருக்கு பாருங்க, உங்கள் மீட்பரும் உங்கள் இரட்சகரும் உயிரோடு இருக்கிறதை யார் பார்ப்பாங்களா? மாம்சமான கண்கள்லாம் அப்படின்னா எங்க? மாம்சத்தில் தானே உலகமே இருக்கு. அப்படின்னா உலகமே பார்க்கணும்னு அர்த்தம். இப்போ இவங்களுக்கு மட்டும் வர மாட்டேங்குது, இவங்களுக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, உலகத்தில் எல்லாம் அழிஞ்சு போகிறாங்க, அவங்களுக்கு எதிராக நடக்குது, இவங்களுக்கு மட்டும் எதிராக நடக்க மாட்டேங்குது, ஏற்கனவே எதிராக நடந்ததும் அழிஞ்சு, இவரே உங்கள் இரட்சகர் மீட்பருங்கிறத உலகம் பார்க்குமா? எஸ், அவர் தான் உண்மையான சேவியர், எஸ் அவர் தான் உண்மையான மீட்பர், நம்மளும் அவரே நம்புவோம் அப்படின்னு உங்களுக்கு நடக்க போகிற செங்கடலை எப்படி பிளந்து கூட்டுட்டு போனாரோ, பின்னால் நிறைய பார்வன் வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபாலோ பண்ண விடுறது வேற எதுக்காக இல்லை, செங்கடலை சமாதி கட்டுறதுக்கு. சில பேருக்கு புரியுது. நிறைய விஷயங்கள் இன்னமும் 2026 அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒன்றும் மாறுற மாதிரி தெரியலையே. கவலைப்படாத, எல்லாத்துக்கும் சமாதி கட்ட போகிறாரு. உன் எதிரிகள் மொத்தமாக, எதிரிகள்லாம் மனுஷங்க மட்டும் இல்லை, உங்கள் எந்தெந்த விஷயம்லாம் உங்கள் லைஃப் அழிக்கிறதோ, அழிக்க நினச்சி துடிச்சிட்ருக்கோ, எல்லாம் அழிய போகிறது. அதை அழிந்து தேவன் உங்கள் மூலம் மகிமைப்பட போகிறார். இந்த 5 திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் உங்கள் மூலம் இந்த 2026 அவர் மகிமைப்பட போகிறார். இத்தனை பேருக்கு இன்னும் புரிஞ்சிச்சு. ஏன்னா நான் அன்றைக்கி கூட சரியாக கவனிக்கலைன்னா கூட மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடணுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். இத்தனை பேருக்கு புரியுது எந்தெந்த வகையில் மகிமைப்படப்போ. இல்லைன்னா மறுபடியும் கூட இதை போட்டு கேட்டு நோட்ஸ் எடுத்து வச்சு இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்பிக்கிட்டு நன்றி செலுத்திட்டே இருங்க. இது எல்லாம் அப்படியாக நீங்கள் சாட்சி சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா.